ஒன்று நாம் பார்ப்போம். இறைவன் நினைத்தால் எப்படிப்பட்ட வரங்களை பெற்ற அரக்கனையும் அவருக்கு வெல்லுவது மிகவும் எளிது. அவர் நினைத்தால் மறுகணமே அரக்கன் மாண்டு போவான். அவர் விண்ணகமிட்டு மண்ணகம் வந்து ஒரு நொடியில் ஒரு பானம் எய்தால் அரக்கன் இல்லாமல் ஆகி விடுவான். அப்படி இருக்கும்போது ஐயா ஒரு மனு போலே அவதரித்து மனு போலே வாழ்ந்து ஒவ்வொரு உறவு முறைகளும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உன்னத முறைகளை நமக்கு சுட்டிக்காட்டி வாழ்கின்றார் என்றார். நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், எல்லியல்வாய் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே அப்படிப்பட்ட ஒரு ராம அவதாரத்தை எம்பெருமான் எடுத்தார் என்பதை நாம் உணர முடிகிறது. இராமாயணத்திலிருந்து நாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கான உதாரணங்கள் எத்தனையோ இருக்கிறது. அவற்றில் சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில் ஐயா சொல்வாரே, ஆணுக்கு ஒரு பெண் அன்றூழி காலமெல்லாம் என்பார். அதாவது ஆண் தன்னுடைய காலம் முடிகிற வரையில் ஒரு மனைவியோடே வாழ்ந்து தனது இல்லற கடமையை ஆற்ற வேண்டும் என்பதனை ராமபிரானாக அவதரித்து ஐயா வாழ்ந்து காட்டியிருப்பார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற உன்னதமான வாக்குக்கு இணங்க தந்தை தசரதர் சொல்லிய வாக்கினை கேட்டு கானகம் சென்றார். தன்னுடைய உடல் வலிமையால் நாட்டின் ராஜ்யத்தை பெற்றிருக்கின்ற திறமை தகுதி ராமபிரானுக்கு உண்டு. அந்த நாட்டின் ராஜ்யத்தை பெறுவதற்கான உரிமையும் அவருக்கு உண்டு. அப்படி இருந்தும் தந்தை சொல்கின்ற மந்திரத்தை கேட்டு கானகம் சென்றார். அதனால் அவர் காவிய நாயகனாக நின்றார்.